ஜூலை 22, 1942 ஆபரேஷன் ரெயின்ஹார்ட் 3 தொடக்கம். ஹோலோகாஸ்ட் என்பது இரண்டாம் உலகப் போரின் போது நாசிகள் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் நடத்திய ஒரு திட்டமிடப்பட்ட யூத இன அழிப்பு நடவடிக்கையாகும். இதன் ஒரு பகுதியாக ஆபரேஷன் ரெயின்ஹார்ட் திட்டத்தின் கீழ் போலந்தில் உள்ள யூதர்களை முற்றிலுமாக அழிக்க நாசிகள் திட்டமிட்டனர். ஆபரேஷன் ரெயின்ஹார்ட் என்பது நாசி ஜெர்மனியின் இறுதி தீர்வு திட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாக இருந்தது. இதன் முக்கிய நோக்கம் போலந்து பகுதியில் வாழ்ந்த யூதர்களை முற்றிலும் ஒழித்து விடுவதே. இத்திட்டத்தின்படி போலந்து நாட்டிலுள்ள வார்சா கெட்டோவில் இருந்து யூதர்களை மரண முகாமுக்கு கொண்டு செல்லும் ஆபரேஷன் ரெயின்ஹார்ட் 3 தொடங்கியது. வார்சா கெட்டோ என்பது நாசிகள் போலந்தில் அமைத்த மிகப்பெரிய யூத குடியிருப்பு பகுதியாகும். ஏறத்தாழ 4 லட்சம் யூதர்கள் இதில் அடைக்கப்பட்டிருந்தனர். உணவின்மை, நோய்கள், பரிதாபமான வசதிகள் காரணமாகவே பெரும்பாலானோர் மரணமடைந்த நிலையில் அவர்களை முழுமையாக அழிப்பதற்காக நாள்தோறும் 5000க்கும் மேற்பட்ட யூதர்கள் வார்சா கெட்டோவிலிருந்து வலுக்கட்டாயமாக டெரெப்ளின்கா மரண முகாமுக்கு அனுப்பப்பட்டனர். யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத சூழ்நிலையில் குடும்பங்களாக யூதர்கள் அகற்றப்பட்டனர். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என்ற பாரபட்சமின்றி யூத மக்கள் டெரெப்ளின்கா விஷவாயு கூடங்களில் வைத்துக் கொள்ளப்பட்டனர். இந்த நடவடிக்கையின் போது 2 மாத காலத்தில் சுமார் 2 முதல் 3 லட்சம் யூதர்கள் மிக கொடூரமாக கொல்லப்பட்டனர். இதுவே யூத சித்திரவதையின் மிக கொடுமையான அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மனித உரிமைகள் மீதான மிகப்பெரிய குற்றச்செயல்களில் ஒன்றாகவும் 2ஆம் உலகப் போரின் மிகவும் இருண்ட பகுதியாகவும் வரலாற்று பக்கங்களில் இடம்பெற்றது.